செல்லத்துக்கு தெரிஞ்சிட்டா. சிரிப்பு பாரு, சிரிப்பு பாரு. செல்லத்துக்கு தெரிஞ்சிட்டுடி. என்ன நீங்க ஊருக்கு போலங்கிறதுனால அத்தை தேடி வந்துட்டாங்களான்னு நினைப்பீங்க. இது மட்டும் பறிச்சா போதும். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அளக்க வச்சு? அளக்க வச்சா நாங்கள் தேங்காய் பறிக்கலான்னு வந்தோம். ஹேமி ஃபேமிலிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நாங்கள் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காவை ஃபுல்லாக இன்றைக்கி காலி பண்ண போகிறோம். ஏன்னா நாங்கள் ஊருக்கு வந்த உடனே என்ன சொன்னேன்னா, தேங்காய் எல்லாத்தையும் பறித்து வெயிலுக்கு வெட்டி போட்டு எண்ணெய் ஆடிட்டு போகணுமா அப்படின்னு சொன்னேன். ஆனால் எதுவுமே பண்ண முடியல. ஒரு வேலையும் நடக்கலைங்க. நான் என்னென்னமோ பிளான் பண்ணிட்டு வந்தேன், தேங்காய் ஆடிட்டு எண்ணெயெல்லாம் எடுத்துகிட்டு போகணுன்னு. ஆனால் வெயிலும் இல்லாமல் மழை 2 நாள் பெஞ்சுது. நாங்கள் இன்றைக்கி வெட்டி போகலான்னு நினச்சா நேற்று நைட்டு மழை பெஞ்சுது. சரி பரவாயில்ல, கொஞ்சம் இப்போ வெயில் அடிக்குது, தேங்காய் பறித்து வெட்டி போகலாங்கிறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். இன்னும் அம்மா வரவே இல்லை. கொஞ்சம் ஊருக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கொஞ்சம் வெட்டி போட்டுட்டு போனோன்னா வச்சுங்களேன், அப்புறம் காஞ்சதுக்கப்புறம் அம்மா தேங்காய் நாடியை கொண்டு வந்து கொடுப்பாங்க. இளநியாக இருக்கும்போது நாங்கள் வரவே இல்லை. இல்லைன்னா இளநியே வெட்டி குடிச்சிருந்தோன்னா இவ்வளோ தேங்காய் இருக்காது. அது சைஸை வருது, இத்தனோண்டு போடா. சரி, தேங்காய் தான் சின்னதாக தெரியும், அப்படியே முத்து முத்தாக இருக்கும் தேங்காய் உள்ளுக்குள்ளே. தெரியுமா? தோலே கிடையாது இதுக்குள்ளே, சின்ன தேங்காவாக தாங்க இருக்கும். ஆனால் ரொம்ப எப்படி சொல்கிறதுனா தோல் அதிகமாக இருக்காது. தேங்காய் தான் நல்லாயிருக்கும். சின்ன தேங்காவாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும். ஆனால் இளநின்னா வச்சிங்கன்னா தண்ணி கிடைக்காது, கொஞ்சம் தான் தண்ணி இருக்கும். ஏன்னா சின்ன தேங்காய் இருக்குல்ல, தண்ணி கிடைக்காது. அதனால தான் அம்மா எப்பயுமே தேங்காவாக விட்ருவாங்க. இப்போ நாங்கள் இருக்கிறதுனால மட்டும்தான் வந்துட்டு இது மாதிரி வெட்டி ஆடுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. இது வரைக்கும் மரம் பறித்து ஒரு தடவை தான் வந்துட்டு தேங்காய் நாடி இருக்கோம். மற்றபடி விற்றுருவாங்க அம்மா. அத்தை ஊர்லேருந்து வந்திருக்காங்க. செல்லத்துக்கு தெரிஞ்சிட்டா. சிரிப்பு பாரு, சிரிப்பு பாரு. செல்லத்துக்கு தெரிஞ்சிட்டுடி. சிரிப்பு பாரு. என்ன மூஞ்செல்லாம் புரண்டி வச்சிருக்க? அப்படி புரண்டி இருக்கு. இங்கே நேற்று மழை வேற பெஞ்சுதா. நைட்டு 9:30 மணிக்கு போன கரண்ட் 5 மணிக்கு தான். நான் தான் சொன்னேன்னா இல்லையா? பார்த்து இங்கே கரண்ட் போனால் மட்டும் சீக்கிரம் வராது. அங்கே ஒரு ஆள் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இன்னைக்கு போவேண்ணா, 2 நாள் கழிச்சு போகலானுங்க. கிடக்கட்டும். சாப்பாடு ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்டு உங்களுக்கு பயல ஏப்பா? இல்லைன்னா அவனே சமைச்சு சாப்பிடலாம். கலங்குது தங்கத்துக்கு. சளி பிடிச்சிருக்குல்ல, தொங்குமி சளி பிடிச்சிட்டு ஓண்டி ஓண்டி. ஐயோ, இது ஒரு அழுக. இருங்க அம்மா தேங்காய் பறிச்சுட்டு வந்துடும். தாவு கோழி தேங்காய் பறிச்சுமாம்மா. அந்த நுனியிலே அப்படியே போடு. சொல்ல ஈஸியாக தான் இருக்குங்கிறியா? கஷ்டம். அதே தான். அந்த நுனியில் தான் வெட்டும். மேலே தான் நீ அறுத்துருக்க, அதே மேலேயே கொடு. ஓ சொப்போ. அலக்கு சின்னதாக இருக்கிறதுனால முடியல. ஆமா, அவனாலே முடியலையா? விழுந்துரு போதுமா. இன்னும் கொஞ்சத்துல தான் இருக்கு. தேங்காய் விழுந்துருச்சு. அதே இடத்துல போடு. என்னடியா எதுலயே போய் வெட்டி இருக்கு? அதுலதான் வெட்டி இருக்கு. அது கொஞ்சம் இதா இருக்கு. அப்பா ஐயோ. இதை ஒண்ணுனா சராஜி ஏமா இந்த பக்கம் எடுத்துறாதே, புல்ல இருக்கான். திரும்பவே மாட்டேங்குது. இங்க பாரு, இறங்கு கீழே. என்னது? எங்க அண்ணன் விட்டு இறங்கு கீழே. லாஸ்ட் வரைக்கும் இறங்கி பறிச்ச பாரு இல்ல. கையெல்லாம் வலிக்குது, சோர்ந்து வெளில போவாங்க. உள்ள வாங்க. போங்க தாத்தா வீடு. போங்க. இளநீ பறிக்க வந்து அப்பா தண்ணியாதான் உள்ள இறங்கிருக்கு. இது வரைக்கும் இளநீ தேங்காய் இறங்க மாட்டேங்குது. ஆமா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அருவாவே மங்கி போயிட்டு பாத்துங்களேன். அது அறுத்து எத்தனை வெட்டு விழுந்துருக்கு தெரியுமா வேணும். ஆனா கீழே விழுவ மாட்டேங்குது வேணும். அது கொலை நல்ல ஸ்ட்ராங்கான மரமா இருக்கும் போல இருக்கு. மரம் இல்ல, அதோட காம்பு. சரி ஸ்ட்ராங்கா இருக்கு. நான் சரி ஸ்ட்ராங் மாதிரி நீட்டா இருக்கணும். அலக்கு சின்னதா இருக்கனால வந்துட்டு அந்த நுனியில பிடிக்கிறதுனால தான் கை நல்லா காய்ச்சி போயிட்டு.
இன்னொரு ஆளை வர சொல்லியிருக்கோம் தேங்காய் பறிக்கிறதுக்கு. ஏன்னா தம்பியே இன்னும் வர முடியல, இந்த இடம்லாம் அப்படியே செவந்து போய் காய்ச்சி போயிட்டு முடியல, சதையை பிச்சுட்டு வந்துட்டு ரொம்ப சாஃப்ட். சரி வரட்டுங்க. அதுக்கப்புறம் வெயிலும் வந்துருச்சு. நாங்கள் காலையிலே இந்த பிளான் பண்ணோம், காலையிலேருந்து அறக்க முடியல. போடுறேன் இந்த கொலை தான் நம்மளை ரொம்ப படுத்துனது. இங்கே பாரு எவ்வளோ வெட்டியிருக்கேன்னு. பாதி இங்கே வெட்டிட்டேன், அப்புறம் இது கொஞ்சம் இழுத்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கு. பாருங்க ரொம்ப படுத்திட்டு காலையிலேருந்து எங்களை. இப்போ பாரு தேங்காய் எப்படி இருக்கும் பாரு. இது வந்துட்டு நம்ம ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக இப்போ உரிக்கிறோம். 10 தேங்காய் இல்லை, ஆமாம். இங்கே பாருங்க தேங்காய் எவ்வளோ, நான் சொன்னேன்னா இல்லையா முத்து முத்தாக இருக்குன்னுட்டு, பத்தியா இல்லையா? இல்லை காமிக்கிறேன், இல்லை காமிக்கிறேன், சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஃபுல்லாக தேங்காய் தான் இருக்கும். பாரு எப்படி இருக்குது தேங்காய். இதுதான் தேங்காயோட இது சைஸ் பற்றி எவ்வளோ பெருசு இருக்குன்னு. உள்ள தேங்காய் தண்ணி நல்லாயிருக்கும். இப்படி பறிச்சுட்டோன்னா வச்சுக்கோங்க. எதனால் மாமா ஃபுல்லாக வைக்கணுங்கிறாங்கன்னா வீணாக போகாமல் இருக்கும். லைட்டாக போட்டால் கூட உடஞ்சிருச்சுன்னா அப்புறம் தெருப்பு விட்டுனா வீணாக போயிடும் தேங்காய். அதனால் கொஞ்சம் நாளைக்கு வச்சுக்கணும்ல. அதனால் இவ்வளோ தேங்காய் தாங்க. இன்னுமே இன்னும் ஒரு கொலை இருக்குது, அதை எங்களால் பறிக்கவே முடியல. ஆள் வச்சு தான் பறிக்கணும், ரொம்ப தூரத்தில் இருக்குது. அளக்கு பத்தலை, இழுக்க முடியல. நுனியில் பிடிச்சி இழுக்கிறதுனால கையெல்லாம் காய்ச்சி போய் பழுத்து போயிட்டு எங்கனாலலாம் தொடவே முடியாது. அதெல்லாம் இந்த போடுற காலையிலேருந்து இந்த வேலை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. கோவக்காவை பறிப்போம், ஆனால் இன்றைக்கி சமைக்க முடியாது. எல்லாத்தையும் நான் எடுத்து வைக்கிறேன் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக, சரியா? ஏன்னா ஆல்ரெடி நான் ஒரு தடவை இதை சமைச்சிருக்கேன். ஆனால் இது நாட்டு கோவக்காங்கிறதுனால கசப்பாக இருக்கும். நம்ம கடையிலலாம் வாங்குறோம் பார்த்தீங்களா, அது கசப்பே இருக்காது, ஆனால் அது கசக்கும். அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா கொஞ்சம் தயிர் கூட சேர்த்து கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுக்கணும். நல்லது தான். ஆமாம், அது வந்து தயிர் போடலை, அதனால வந்துட்டு கசக்குனுச்சு ரொம்ப. அதனால் இந்த தடவை வந்துட்டு கரெக்டாக பண்ண நிறையா இருக்குது. காட்டுக்குள்ளே போய் நாங்களாம் அப்போலாம் பறிப்போம் தெரியுமா, கோவக்காய் பாவக்காய் எல்லாமே கிடைக்கும். பழுத்ததுன்னா வச்சுக்கோங்க எல்லாத்தையும் பறித்து சாப்பிடுவோம். அவ்வளோ நேற்று தான் மழை பெஞ்சுது, அணில் தான் சாப்பிட்ருக்கு. நிறையா கோவக்காய் இருக்குது. மாமாவை தேங்காய் பறிக்க விட்டுட்டு, மாமாவை தேங்காய் புரிங்க மாமா, நான் அதுக்குள்ளே கோவக்காய் பறிக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டேங்க. பாருங்க எவ்வளோ இருக்குன்னு. அதில் இது கடுத்துவாவும் நிறையா இருக்குடா, பார்த்து தான் பறிக்கணும். போட்டுச்சுன்னா வச்சுக்க அவ்வளோதான், கடுத்துடும். ஒரு செடியில் இவ்வளோ இருக்கேன். தோற்கு பசித்து மேலே ஒன்று இங்கே மேலேதா பெருசாக இருக்குது. அம்மா பெருசு எத்தான் தண்ணி. நீ ஆண்டி ஆறு மாதிரி பச்சையாக இருக்குல்ல. ஆமாம், நல்லா தெரிய மாட்டேங்குது. இலையும் பச்சை காயும் பச்சை, அப்படியே பிடிச்சி கடிக்கணும் போல இருக்கு. கடி தின்னு. யாரு கையில் அதிகமாக இருக்குன்னு பார்ப்போமா? ஒரே தெரியா பறிக்கிற மாதிரி இருக்கு சீத்து. ஏன் ஒரே தெரியா பறிக்காம? கிளம்புறதுக்கு மனசே வரல. அவனே கிளம்பிடுவோம் ஒரு சும்மா வந்து சொல்லிக்கிட்டே இருக்கிற வர. சொல்லுவோம்ப்பா, ஆனால் நீ கூட்டிகிட்டு போகக்கூடாது. கூட்டிகிட்டு போகக்கூடாதா? ஆமாம், ஊருக்கு போகலாமான்னு கேட்பேன். 2 நாள் இருந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லணும். இப்போ கண்ணுக்கு தெரிஞ்சுது திடீர்னு. இந்த நான் பறிச்சுட்டேன். பறிச்சிட்டியா? அவ்வளோதான். சரி போமா, நீ விழுந்துருச்சு. இந்த கிளேரியா தலை இருக்குது பார்த்தீங்களா? நான் என்ன கேட்டேங்க, சாப்பாடு கேட்டேன். இது வரைக்கும் சாப்பாடு போடாமல் இதை பறிச்சுக்கிட்டு இருக்கிறா. வெயிலுக்கு முடிச்சு வச்சுட்டு இருக்கா. ஊருக்கு என்னென்ன போகணுமோ கிளப்பணுமோ எல்லாத்தையும் கிளப்பிட்டு இருக்கிறேன். வெயிலுக்கு முன்னாடி எல்லாமே பறிச்சிடலான்னு பார்த்தா வெயிலும் வந்துடுச்சு. 10 மணிக்கே அக்னி வெயில் கொளுத்துது. நான் என்ன பண்ணுறது? சரி வா போகலாம். ஃபஸ்ட்டு போய் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். இந்த கிளேரியா தலை இருக்குது பார்த்தீங்களா, நான் சின்ன பிள்ளைலாம் மாட்டுக்கும் ஆட்டுக்கும் வெட்டி போகிறதுக்கு அங்கங்கே தேடுவேன். இப்போ இவ்வளோ தலை இருக்குது, வெட்டாமலே இருக்குது. எல்லா கோவக்காவையும் பறிச்சாச்சுங்க. எவ்வளோ பறிச்சிருக்கேன் பாருங்க. ஒன்று எவ்வளோ பெருசு இருக்குது பாரு. பார்த்தீங்களா எவ்வளோ கோவக்காவை.
நீ சாப்பிடலாம் இதெல்லாம் வந்து கேட்க மாட்டேன். நல்லது. என்ன ஒன்று கசக்கும், அதுக்கு தயிர் போட்டுக்கணும், அவ்வளோதான். தயிர் தயிர் ஆ ஆ ஆ ம் ஆமாம், அது கூட பண்ணலாம். சிப்ஸு மாதிரி போடலாம். எல்லாம் மூட்டை கட்டிட்டு கிளம்புறோம். மூட்டையை கட்டிட்டு கிளம்பிடுமா? தேங்காய் 10 தேங்காய் கரெக்டாக மாமா 10 தேங்காய் பார்த்து அளந்து அளவெடுத்து ஊற்றி வச்சுருக்காங்க. ஆமாம், இன்னும் ஒரு 1 வருஷத்துல காய்ச்சிருக்கோம். பறிச்சிருக்கலாம், இன்னும் 2 உரிச்சிருக்கலாம். ம் யாரு யாரு போறாங்களே, சிரிப்போட தான் போறாங்களே. ஆமாம், தேங்காய் கோவக்காய் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வந்து ஒரு மெயின் ஐட்டம் இருக்குது. இது நல்லா வந்து துளுத்து வந்துருச்சு. என் தங்கச்சி வீட்டுக்கு அம்மா அவனை கொடுத்து அவன் நல்லா பெருசு பண்ணிட்டா. இப்போ நான் எடுத்துகிட்டு போகிறேன். இதெல்லாம் இப்பயே எடுத்து வைக்கிறேன், அதை மட்டும் எடுத்துப்போம். இல்லை, இதை நான் ஒரு எப்படி எடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். அம்மா போகும்போது எனக்கு கள்ளி செடி, ஒரு இது பேர் என்ன, துளசி செடி, இந்த மல்லிகைப்பூ செடி, இது 3த்தையும் இதில் போட்டுரு. அவ்வளோதான். விதையா? துளசிக்கே விதை தரியா? ஆ, எதுக்கும் ஒரு செடியும் கொடு, நிறையா இருக்குல்ல. அதாங்க, இப்போ போய் நான் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சாப்பிட்டுட்டு பார்ப்போம். டயர்ட் ஆகிட்டேன், ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன். அம்மா போய் சாப்பிட்டு வரேன். சாப்பிட்டு வரட்டுமா தங்கா? என்னடி என்னது இது? அம்மா ஒரு கோவக்காவை வாயில விடுத்துட்டு கசப்பு தாகல போல இருக்கு அவனுக்கு. பம்பளி மாஸ் எல்லாருமே எங்கள் வீட்டில் கேட்குறது என்னன்னா, கமெண்டில் எப்படிக்கா உங்கள் கொலையில் எல்லாம் காய்க்குது, எல்லாம் காய்க்குது. 3 கொத்தோட நிக்குது. என்ன திராட்சை? திராட்சை காய்க்குது கொத்து கொத்தா. நீ வீடியோவில் பார்க்கலையா? காமிச்சிருப்பாங்க, கொத்தா இருக்கு. காமிக்கலையா? இந்த மிஷின் இருக்கிறது இப்போதான் உனக்கு தெரியுதா? வந்ததுலேருந்தே இந்த மிஷின் வாங்கினதுலேருந்து 3 வாட்டி தான் தொட்டிருக்கு. நான் 3 தடவை அடிச்சு தான் நீ பார்த்துருக்க. நான் என்ன பண்ணேன், ரீல்ஸ் எடுக்கணுங்கிறதுக்காக எங்கள் அம்மாவோட ப்ளவுஸ் எல்லாத்தையுமே வந்து பிரித்து போட்டுட்டு இருந்தேன்னா, நீ போகிறதுக்குள்ள எல்லா ப்ளவுஸையும் எனக்கு கரெக்ட் பண்ணி வச்சுட்டு தான் போகணுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக வந்துட்டு அம்மாவோட ப்ளவுஸாக கரெக்டாக அளவு வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கேன். ப்ளவுஸ் வந்து தைக்க கற்றுக்கிட்டேன். பட் அதுக்கப்புறம் வந்து நான் தைக்கிறத விட்டுட்டேன். ஆனால் நான் என்னோடய லைஃப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பொருள்னா இந்த மிஷின் தான். ஒரு காலத்தில் எனக்கு வாழ்க்கையே இந்த மிஷின் தான் கொடுக்க போகுதுன்னு நினச்சி வாங்கினது. அதுக்கப்புறம் இப்போ நான் தைக்கிறது இல்லை, ஆனால் எனக்கு தைக்க தெரியும். அம்மாவோட ப்ளவுஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு நான் தைச்சிக்கிறேன். அக்கா உங்களுக்கு மிஷின்லாம் அடிக்க தெரியும். நிறைய பேர் அம்மா வீட்டுக்கு வந்தாங்கன்னா கேட்பாங்க, மிஷின் கடைக்கு யார் தப்பா, நீ தப்பியா சார் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் தைக்க மாட்டேன், பெரிய பொண்ணு தைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. என் தங்கச்சியும் தப்பா, ஓரெல்லாம் அடிப்பா. நான் வந்து ப்ளவுஸ் வந்து அந்தளவுக்கு பர்ஃபெக்டாலாம் தைக்க மாட்டேன். 10 நாள் 1 வாரம் தான் கிளாஸ் போனேன். அதுக்குள்ளே வந்துட்டு நான் யூடியூப் பார்த்து தான் வந்துட்டு ஃபுல் ஸ்டிச்சிங் பண்ண கற்றுக்கிட்டேன். ப்ளவுஸை தைக்க தெரியும், அவ்வளோதான். ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவேன். பரவாயில்லையே. அது 2 நாள் ஆனாலும் 1 வாரம் ஆனாலும் கம்ப்ளீட் பண்ணிடுவேன் ஃபுல்லாக. அப்போ என்னோட சட்டை ஜென்ஸுக்கெலாம் தைக்க தெரியாது. ப்ளவுஸ் தைக்க தெரியும், சுடி தைக்க தெரியும், அவ்வளோதான். அப்போ கையில் ஒரு தொழில் இருக்குது அப்படின்னு எல்லாரோட மைண்ட் வாய்ஸ் இருக்கும். நான் வந்துட்டு ஈரோட்டில் ஒர்க் பண்ணும்போது கட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் இருந்தேனா. ஸோ அந்த கட்டிங் ஒர்க்லாம் எனக்கு தெரிஞ்சதுனால என்னமோ கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு எனக்கு கற்றுக்கிறதுக்கு. இப்படி தான் இதுக்கு இந்த இடத்துல இப்படி தான் வரும் அப்படிங்கிற ஒரு தாட் இருந்ததுனால எனக்கு ஈஸியாக இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 1 வீக்லேயே கற்றுக்கிட்டேன்ல. அது அவங்களே, நீ இவ்வளோ சீக்கிரம் கற்றுக்கிட்டா அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டீச்சர். இதெல்லாம் பழுத்துருமா? இது என்னது? நல்ல 2 பேரும் பிரித்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஒரே பேக்கில் தூக்க முடியாத 2மே வாழைக்காய் தான் இருக்குது. ஆனால் இது பழுத்துற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா நல்ல முத்தலாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் தூக்க முடியாதுட்டு 2 பேக்கில். அத்தை என்ன திடீர்னு ஊருக்கு வந்திருக்காங்கன்னு கேட்பீங்க.
அத்தை வந்து தம்பியோட பையனுக்கு பர்த்டே, அதனால் வந்தாங்க. வந்துட்டு கிளம்புறாங்க உடனே. நாங்கள் வந்துட்டு இன்னும் 2 நாளில் போயிடுவோம், ஊர் கிளம்பி போயிடுவோம். ஏன் இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு போகணும். திவிக்கு கொஞ்சம் வேண்டியிருக்கோமா, கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் போகணுங்கிறதுனால தான் உடனே அத்தை மட்டும் போகிறாங்க. இல்லைன்னா நம்ம கூடயே சேர்ந்து வந்துடுவாங்க. உடனே போகிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. ஒருத்தன் வீட்டில் இருக்கான், அவன் வேற வந்துட்டு நீ சீக்கிரமாம்மான்னு சொல்லிகிட்டே இருக்கான். அத்தை இருந்தால் தான் அவனுக்கு செட் ஆகும். அத்தை போயே ஆகணுங்கிறதுனால இப்போ ஊருக்கு கிளம்புறாங்க அத்தையும் மாமாவும். என்ன நீங்கள் ஊருக்கு போகலங்கிறதுனால அத்தை தேடி வந்துட்டாங்களான்னு நினைப்பீங்க. பர்த்டேங்கிறதுனால வந்தாங்க. தேங்காய்லாம் நீங்கள் எடுத்துருவாங்க. அதெல்லாம் வெயிட்டாக தேங்காய் இருக்கும். நான் எடுத்துட்டு வரேன். அது வெயிட்டாக இருக்கும். இல்லை 2 தேங்காய் மட்டும் எடுத்துகிட்டு போகிறீங்களா இப்போதைக்கு அரைக்கிறதுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா? ஒன்றும் அரைக்க போகிறது கிடையாது. உங்களுக்கு பாரமாக இருக்குன்னா கொஞ்சம் போட்டு விடு. ஆமாம், நாங்கள் கையில் எல்லாம் தூக்கிட்டு வர போகிறோம். ஒரு 2 தேங்காய் இப்போதைக்கு 2 நாளில் தேவைப்பட்டுச்சுன்னா அது 2 தேங்காய் எடுத்துகிட்டு போங்க. இது நான் நம்ம என்ன காரில் தானே பின்னாடி போட போகிறோம். வாழைக்காய் இப்போ எடுத்துகிட்டு போனா வச்சிங்கன்னா விஜிக்கு வாழைப்பழம்னா ரொம்ப பிடிக்கும். பழுத்துட்டா கூட உடனே சாப்பிட்டு பழுக்காது, இப்படியே 2 நாள் ஆகும். இப்போ போய் வச்சிருக்கணும்ல. எங்கள் வீட்டு கட்டிலு கீழே வச்சா எல்லா தாரும் உடனே பழுத்துரும். ஏன்னா அவ்வளோ இதாக இருக்கும். சரிங்க, அத்தை வந்த ரீசன் அதுதான். தம்பியோட பர்த்டேங்கிறதுனால வந்தேன். குட்டி பையன், எனக்கு தம்பி அவன். அது சித்தப்பா பையன், எனக்கு தம்பி அவன். 7 மாசத்துல பிறந்தவன். அவன் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரகிளில் தான் இருந்து இப்போது 1 இயர் ஆகியிருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை கொண்டு வந்தது. 7 மாசத்துல பிறந்த குழந்தைனா எப்படி இருக்குன்னு தெரியும். யாருமே அவன் கிட்டக்கையே போகாமல் அந்த அளவுக்கு பாதுகாப்பாக பொத்தி அவனை பாதுகாத்து 1 வயசு வரைக்கும் வளர்த்துட்டா. அது பெரிய விஷயம். ஏன்னா கை குழந்தை 1.5 வயசு குழந்தைய கையில் வச்சுட்டு 7 மாதம் குழந்தைய ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா நான் 6 வயசு குழந்தைய வச்சுட்டு சின்ன குழந்தைய மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்படுறேன். அதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி வளர்த்து 1 வயசு ஆயிடுச்சு. அவனோட பர்த்டே முடிஞ்சிடுச்சு, அதுக்காக தான் வந்தாங்க. அத்தை ஊர் கிளம்புனாங்க. நாங்களும் 2 நாளில் கிளம்பிடுவாங்க. அவ்வளோதாங்க இந்த விளாக். அடுத்த விளாக்ல பார்க்கலாம். பாய்.